வெல்கம் டு சேனல் நகைக்கடை தமிழ். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம கோல்டு ஜுவல்லரிஸ் எப்படி வாங்கலாம், எப்படி ஈஸியாக சேவ் பண்ணலாம், கோல்டு ஜுவல்லரிஸ் பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு சேஞ்சுக்காக நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, அதாவது இமிடேஷன் ஜுவல்லரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வெட்டிங்காக போகிறேன். அது வந்து சென்னையில் நடக்குது. ஸோ இப்போ விற்கிற விலைக்கு கண்டிப்பாக கோல்டு ஜுவல்லரிஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. கொஞ்சோண்டு மிஸ் ஆனால் கூட சோலி முடிஞ்சுது. ஸோ அதனால் நான் நிறைய ஜுவல்லரிஸ் வந்து வாங்கியிருக்கேன் மீஷோவில் ஆர்டர் பண்ணி. பிலோ 500 அந்த ரேஞ்ச், ஏதோ ஒன்று மட்டும் தான் 600 சம்திங். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எப்போவுமே இமிடேஷன் ஜுவல்லரிஸ்னால் 1 or 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அதிகபட்சம். அதுக்குள்ளே கருப்பாயிடும் அந்த மாதிரி இருக்கும். அது ரொம்ப மெயின்டைனாக நம்ம பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் இந்த டைம் வந்துட்டு அதை நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது, வச்சுக்கலாமா வேண்டாமா, எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நான் இப்போ உங்கள் கூட போட்டு காட்ட போகிறேன். அண்ட் இதிலேருந்து சூஸ் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு அப்படியே இங்கேருந்து கிளம்பி போக போகிறேன். ஸோ அதுக்காக தான் சாரீலாம் போட்டு ரெடியாக இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. கம் ஆன். இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜுவல்லரி. இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான சூப்பராக இருக்குது. சிம்பிளாக நம்ம வியூ பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை எப்படி இருக்குது அப்படின்னு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். திஸ் இஸ் தட். இது கூடவே இப்படி ஒரு க்யூட்டான ஒரு குட்டி இயரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் ஃபங்க்ஷனுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதையும் நான் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப குட்டி அழகாக இருக்குது. இவ்வளோதான், ரொம்ப அழகாக இருக்குது. குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்ட் இதில் அட்ஜஸ்டபிள் ரோப் இருக்கனால நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக போடுற ஃபங்க்ஷனுக்கு இது வந்து அழகாக இருக்கும். எப்படி இருக்குது, இதுதான் நம்பர் 1. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ரிசப்ஷன்ஸ், முகூர்த்தம் ரெண்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்டோன் ஜுவல்லரிஸ், கொஞ்சம் வந்து ஆன்டிக் அந்த மாதிரியானது தான் கோல்டு ஜுவல்லரிஸ் மாதிரி வாங்கியிருக்கேன். ஸ்டோன் ஜுவல்லரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை தப்பாக சொல்லிட்டேன், ஆன்டிக் ஜுவல்லரி. இது வந்து நல்லா இருக்குமான்னு தெரில, போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு காசு மாலை. இன்னொன்று இந்த மாதிரி ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு டப்பா கிப்பா, ஒரு பிளாஸ்டிக் பெட்டகம், அந்த மாதிரி ஏதோ ஒரு பெட்டகத்துலேயாவது போட்டு கொடுத்துருக்கலாம். பிளாஸ்டிக் பெட்டகம் இல்லைனா கூட ஒரு அட்டை பெட்டியிலேயாவது கொடுத்துருந்துருக்கலாம். இப்படி கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே. இது வந்து ஒரு குட்டி அட்டைகை மாதிரி, ஒரு காசு மாலை மாதிரி. இது கூட வந்து ஒரு இயரிங்கும் சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம போட்டு ஸ்டைல் பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே நான் யூஸ்வலாக பெரிய இயரிங்ஸ் தான் வந்து போடணும் அப்படின்னு நினப்பேன். இது வந்து ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன், நம்ம போய் ரொம்ப அழகாகிட்டு அந்த பொண்ணு காம்படிஷன் ஆகிடக்கூடாது, அவளுக்கு கல்யாணம், நம்ம போய் அங்கே ஒரு இது பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக சின்ன ஒரு இயரிங். இதெல்லாம் உனக்கே ஓவராக இருக்கா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. சும்மா சொல்ல வேண்டியது தான். யார் நம்மளை அப்படி சொல்லிக்க போகிறா, நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். ஆக்சுவலாக இப்படி பார்க்குறப்ப மொக்கையாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் வந்து ரோப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. போட்டோன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. போட்டு வரேன். சத்தியமாக செம்ம அழகாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும், எனக்கு குட்டி குட்டியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் ஒரு குட்டியாக ஒரு பீட்ஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு ஒரு அழகான சின்ன ஒரு இயரிங்கும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப பிரிட்டியாக இருக்குது. இதோ இப்படி தான் இருக்குது. இப்படி தான் எல்லோரும் வீடியோவில் காட்டுவாங்க, நானும் அப்படி காட்டுறேனே. அழகாக இருக்குல்ல. ஸோ இதையும் போட்டு வரேன். அழகாக இருக்கா? ஆனால் அதில் எனக்கு தெரிஞ்ச ஏதோ முத்து மிஸ் ஆன மாதிரி இருக்கா. இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கு மேலே க்ளோஸ்அப்பில் இருந்தால் கேமராவில் வந்துடுவேன். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது கூட வந்து இன்னொரு காசு மாலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட போதும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் மெலிசாக இருக்க மாதிரி தோணுது. சரி, இதையும் போடுவோம். சந்திரமுகியில் வருமே, நெத்திச்சுட்டி ஒட்டியானம் காசு மாலை அந்த மாதிரி. ஓகே, நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஓவராக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி தோணுது? இதை என்னால் தனியாக போட முடியாது. என் அம்மாக்கிட்ட போய் கொஞ்சம் போட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஜுவல்லரி தான். இதுவாவது எனக்கு தெரிஞ்சு ஸ்டோன் தான். இது கண்டிப்பாக ஸ்டோன், ஏன்னா இதில் எழுதிருக்கு ஸ்டோன் தான். இதுக்குமே ஒரு கார்ட்போர்ட் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே, வெரி குட். நான் இருக்கிறதுலே வாங்கினதுலேயே காஸ்ட்லியானது அப்படின்னா இந்த ஜுவல்லரி தான். அது எவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வாங்கினேன். ஆனால் நான் நினச்ச அளவுக்கு இல்லை. இது இப்படி இருக்குது. போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்ததுக்கப்புறம் நல்லா இருக்கா அப்படின்னு. ஒருவேளை இவங்க கொடுக்கும்போதே இது கொஞ்சம் அழகாக கொடுத்துருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன்.
இதுதான் வந்து அந்த ஸ்டோன். இதோட விலைக்கு இது வந்து இப்படி இல்லவே இல்லை. சூப்பராக இருக்குது. சீரியஸாக அப்படி சொல்ல வரேன். ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. அண்ட் இதுவுமே நல்லா இருக்குது. ஏன்னா நான் என்னோடய ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக கூட ஷாப்பிங் போனப்போ ஒரு சும்மா ஒரு ஸ்டோன் வச்சது சவுகார்பேட்டில் வாங்க போனப்பவே 700 800 பேசிக்கானது அப்படியே இருந்துச்சு. பட் இதை வந்து நான் அந்த சவுகார்பேட்லேயே நான் வாங்கியிருந்தா கூட எனக்கு ஒரு 1000 ரூபாயாச்சும் வந்திருக்கும். பட் இது அதை விட சீப். ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இதுதான் நான் வந்து வாங்கியிருக்கேன். எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் டப்பாலாம் கொடுத்துருக்காங்க. உள்ள டப்பா இல்லை, வெளியே மட்டும் தான் டப்பா. இது வந்து ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி தான். கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வாங்கினேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இயரிங்ஸ், நெக்லஸ். இதில் செயின்ஸ் இல்லை, ரோப்ஸ் தான் இருக்குது. பட் இருந்தாலும் நல்லாயிருக்கு. ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியல. மெயினாக நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வாங்கினா கூட கொஞ்சம் கோல்டு மாதிரி இருக்க மாதிரி வாங்கினா கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். இல்லை ரொம்ப அப்படியே இதாக இருக்க மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஆக்சுவலி போட்டதுக்கப்புறம் நல்லா தான் இருக்குது. பட் ரொம்ப அந்த கோல்டு அந்த லுக் இல்லை. ஆனால் ஒரு மாதிரி ஒருவேளை இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது வந்து சூட் ஆகலைன்னு தெரில. பட் ஓகேவாக இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்க்குறப்ப கொஞ்சம் கலர் வேறு மாதிரி இருக்குது, அந்த மாதிரி தோணுது. நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் பழைய டிசைன் மாதிரி இருக்குது. அதில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதில் போட்டு பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் பழைய டிசைன் மாதிரி இருக்குது. இன்னொன்று கலரும் எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு ரொம்ப எல்லோயிஷாக இல்லை. இந்த மாதிரி தான் வேணும்னு வாங்கினோம். பட் ஆனால் இது கொஞ்சம் சூட் ஆகலை. ஒருவேளை இந்த ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகலையா அப்படின்றது தெரியல. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இயரிங் போட்டு பார்ப்போம். அதுக்கப்புறமும் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து டிசைட் பண்ணலாம். இதான் அதோட இயரிங்ஸ். இந்த மாதிரி தான் இருக்குது. போட்டு பார்ப்போம். இதுதான் அந்த நெக்லஸ் அண்ட் இதுதான் அந்த கம்மல். நல்லா தான் இருக்குது. இப்படி பார்க்குறப்ப நல்லாயிருக்கு. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் அப்படின்றது தெரியும். இன்னொன்று இந்த மாதிரி தோடு நான் இது வரைக்கும் போட்டதில்லை. அதனால் எனக்கு வித்தியாசமாக இருக்கான்னு தெரியல. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையா? எனக்கு இது சத்தியமாக இது என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நான் ஃபைனலாக டிசைட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு பார்த்ததுலேருந்து எது நல்லாயிருக்கு, எது இப்போ ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுக்கு போடலாம் அப்படின்னு நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஒரு நெக்லஸ்லேருந்து நெக்லஸ் மட்டும், இன்னொரு நெக்லஸ் செட்லேருந்து தோடு மட்டும் எடுத்து நான் பேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போட்டு வரேன் பாருங்கள். ஃபைனலி இதுதான் நான் வந்து பேர் பண்ணியிருக்கேன். இந்த நெக்லஸ் அண்ட் இன்னொருவோட தோடு எடுத்து பேர் பண்ணி இந்த ஜுவல்லரிஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கலாம். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஒரு நெக்லஸ். ஸோ ஃபுல் லுக் எப்படி இருக்குது அப்படின்னா தலை மட்டும் சீவில. இப்போ சீவிட்டு நான் கிளம்பிடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? பை பை. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், இல்லை டைம் பாஸ் ஆச்சு ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் போடலாமா, இல்லை நீ வேணாமா, நீ எப்பயும் போல் உன்னோட கோல்டு ரிலேட்டட் கண்டென்ட்டே போடுங்க அப்படின்னு சொன்னாலும் நோ ப்ராப்ளம், அதே மாதிரி போட்டுடலாம். ஸோ ஒரு சேஞ்சுக்கு கிளம்பிட்டுருக்கேன். நம்மளும் ஒரு vlog பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை தான் அதில் பண்ணியிருக்கேன். புதுசாக இந்த பின்னாடி வந்து ஒரு லேம்ப் ஒன்று செட் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்காக அந்த ஒரு ரிசப்ஷன் தப்பு, ரொம்ப தப்பு, சாரி. கோல்டு செயினை கூட நான் இந்தளவுக்கு டைட் பண்ணுவேன்னு தெரில. இதை போட்டு இப்படி அமுத்து விட்டுட்டான். கடவுளே, அப்பா வந்துருச்சு. வாய் வளரிடுச்சு. ஓகே, இத்துடன் இந்த வீடியோ நிறைவு பெறுகிறது.